இந்த நிறைய நேரம் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறாங்க, அதே மாதிரி நிறைய பைக் ஓட்டுறாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாருமே அவங்களுடைய கோர் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது என்ன டாக்டர் கோர் மசில் அப்படின்னா, நம்மளுடைய அடிவயிற்று தசைகளும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளும் தான். ஸோ பெண்களுக்கு ஒரு டெலிவரி ஆகிடுச்சு, ஒரு 2 டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னாலே இந்த கோர் மசில்ஸ் வந்து வீக்னஸ் வந்துடும். ஸோ இந்த கோர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பட்டர்ஃப்ளை ஆசனம், சேதுபந்த ஆசனம், புஜங்க ஆசனம், இல்லை பிளாங்க் பொசிஷன், இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இதை பண்ணோம் அப்படின்னாலே நம்ம அடிவயிற்று தசைகள் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இதுவும் வந்து பேக் பெயினை வந்து குறைக்கிறதுக்கு முக்கியமான ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம உட்காரக்கூடிய பொசிஷனை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ஸ்பைன், அதாவது தண்டுவடம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் வந்து நம்ம முட்டியை விட கொஞ்சம் வந்து உயரமாக வந்து இருக்கணும். இந்த பொசிஷனில் நம்ம தொடர்ந்து ஒரு 40 நிமிஷம் அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் நம்ம வந்து கரெக்டாக உட்காந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா பேக் பெயின் வராமல் தவிர்த்துக்கலாம். 3வது, கண்டினியூஸாக உட்கார்ந்துருக்கிறத நம்ம தவிர்க்கணும். ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே வந்து உட்கார்றோம் அப்படின்னாலே நம்ம டிஸ்கில் வந்து தொடர்ந்து அழுத்தம் வந்து உண்டாகும். அந்த மாதிரி அழுத்தம் உண்டாகிறதுனாலையும் உங்களுக்கு இடுப்பு வலி வந்து வரலாம். ஸோ ஒவ்வொரு 40 நிமிஷத்துக்கு ஒரு முறையும் எழுந்து ஒரு 2 நிமிஷம் நடந்துட்டு வர்றது நல்லது. 4வதாக, உங்களுடைய வெயிட்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய தொப்பை பகுதி, ஸோ இந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வெயிட் அதிகமாக இருக்குது, அங்கே வந்து 1 கிலோ வெயிட் வந்து நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே நம்ம ஸ்பைனில் 4லேருந்து 5 கிலோ வெயிட் ப்ரெஷர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இடுப்பில் அதிகப்படியான தசைகள் வந்து இருக்குது, தொப்பை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அப்போ உங்கள் வெயிட்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண வேண்டியது அவசியம்.